Hi everyone, welcome to iDiaries. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்வெர்ட்டருடைய பேட்டரியை பற்றி. இன்வெர்ட்டரில் பேட்டரி தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த பேட்டரி தான் இன்வெர்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் அதோடைய லைஃப் டைமுக்கும் முக்கிய காரணமாக அமையுது. ஸோ அந்த பேட்டரியை நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது கீப் வென்டிலேஷன். பேட்டரியையும் இன்வெர்ட்டரையும் இன்ஸ்டால் பண்ணும்போது நல்ல காற்றோட்டமான ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் காற்றோட்டமான ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அந்த பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அது போக உங்கள் பேட்டரியிலேருந்து அன்னெசரியாக எலக்ட்ரோடு வந்து லீக் ஆகிறதையும் நீங்கள் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வராது. இல்லை நீங்கள் வென்டிலேஷனான ஏரியாவில் உங்களுடைய பேட்டரியையும் இன்வெர்ட்டரையும் பிளேஸ் பண்ணாமல் ரொம்ப சின்ன குறுகலான பகுதியில் உங்களுடைய பேட்டரியையும் இன்வெர்ட்டரையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரொம்ப அக்குமுலேட் ஆகி உங்களுடைய பேட்டரி வந்து கடைசியில் வெடிக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடும். இந்த மாதிரி டேஞ்சர்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஏர் வென்டிலேஷனான ஏரியாவில் உங்களுடைய பேட்டரியை இன்வெர்ட்டரையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பலூனில் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதோடைய கெப்பாசிட்டியை தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஏரை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். இதே சேம் சிச்சுவேஷன் தாங்க இந்த பேட்டரிக்கும் ஏற்பட போகுது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து அதிகமாக அக்குமுலேட் ஆகி உள்ளே வந்து கெப்பாசிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஹைட்ரஜன் கேஸ் அக்குமுலேட் ஆகும்போது உங்களுடைய பேட்டரி வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ ப்ராப்பர் வென்டிலேட்டட் ஏரியாவில் உங்களுடைய பேட்டரியும் இன்வெர்ட்டரையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து யூட்டிலைஸ் த இன்வெர்ட்டர் பேட்டரி. நம்ம ஒரு முக்கியமான சிட்டியில் இல்லை ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நம்ம வசிக்கிறவங்களா நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஏரியாவில் வந்து பவர் கட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. ஸோ இப்படிப்பட்டவங்க முக்கியமாக இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள மெயினை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய பேட்டரியில் இருக்க கரண்ட்டை வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள ஹோம் அப்ளையன்சஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஹோம் அப்ளையன்சஸை உங்களுடைய பேட்டரியில் ரன் பண்ணும்போது உங்களுடைய பேட்டரியில் உள்ள சார்ஜ் அப்படியே இறங்கி உங்களுடைய பேட்டரி வந்து கம்ப்ளீட் ட்ரைன் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பீப் அலர்ட் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மெயினை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பேட்டரி மறுபடியும் ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ரீசார்ஜ் ஆகி மறுபடியும் நீங்கள் ட்ரைன் பண்ணி இப்படி பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் பேட்டரியோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுடைய இன்வெர்ட்டரும் லாங் டைம் பெர்ஃபார்ம் பண்ணும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கீப் க்ளீன். உங்களுடைய பேட்டரி இன்வெர்ட்டர் அதோடைய டாப் சர்ஃபேஸ் அண்ட் சைடு சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் உங்களுடைய பேட்டரியிலையோ இல்லை இன்வெர்ட்டர்லையோ இருக்குது அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்லாம் பஸர் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் டர்ட் ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பேட்டரியிலையோ இல்லை இன்வெர்ட்டர்லையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் லெவல் இன்ஸ்பெக்ஷன். உங்களுடைய பேட்டரிக்கு மேலே 2 லைன் இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் லைன், இன்னொன்று ரெட் லைன். அந்த 2 லைனுக்கும் நடுவில் உங்களுடைய வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும், உங்களுடைய இன்வெர்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். உங்கள் வீட்டில் டிஸ்டில் வாட்டர் இல்லாத பட்சத்தில் வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு வெசலில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பாயில் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற வாட்டர் வேப்பர்னால மூடியில் நிறைய ஏர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் அந்த ஏர் பபிள்ஸை எடுத்து அதை ட்ரைன் பண்ணி அதை வாட்டராக கன்வெர்ட் பண்ணி தென் அகைன் நீங்கள் உங்களுடைய பேட்டரியில் ஊற்றுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பட் டிஸ்டில் வாட்டர் இல்லாத பட்சத்தில் இதை தவிர வேறு வழி நம்மக்கிட்ட இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலைன்னா தயவு செஞ்சு டிஸ்டில் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ரெயின் வாட்டரையோ இல்லை டேப் வாட்டரையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் மோர் எக்ஸசிவான மினரல்ஸ் இருக்கிறனால உங்களுடைய பேட்டரியையும் உங்களுடைய இன்வெர்ட்டரையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவாய்ட் நார்மல் வாட்டர் அண்ட் யூஸ் த டிஸ்டில் வாட்டர். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது டெர்மினல் இன்ஸ்பெக்ஷன். டெர்மினலில் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். டெர்மினலில் ஒயிட் கலரில் கரோஷன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹோம் அப்ளையன்ஸை உங்களுடைய பேட்டரி மூலமாக யூஸ் பண்ணும்போது டக்குன்னு சார்ஜ் வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கரோட் ஆகாமல் உங்களுடைய பேட்டரியை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பேட்டரி கரோட் ஆகிருக்குதா கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் வாட்டரை வந்து அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் சொல்யூஷனை வந்து உங்களுடைய பேட்டரி டெர்மினலில் 2லையும் விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ப்ரெஷ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸசிவான கரோஷன் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அப்புறம் ஒரு நல்ல கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த மாதிரி கரோஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குதுங்க. நம்ம வீட்டில் வந்து ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உங்களுடைய டெர்மினலில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி இல்லையா நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிங்கன்னா அகைன் இந்த கரோஷன் வந்து உங்களுடைய டெர்மினலில் வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை மாட்டி டைட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படி நீங்கள் டைட் பண்ணாமல் விட்டு லூஸாக இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். சீக்கிரமாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பர் டைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண மறந்துடாதீங்க. ஆறாவது நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்.
நம்மளுடைய பேட்டரியையும் இன்வெர்ட்டரையும் நம்ம ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களால் ஈஸியாக ரீச்சபிள் பண்ண முடியாத இடமா அது இருக்கணும். டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பாத்துலையும் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும், இல்லை உங்கள் கை கால் பட்டு அந்த இன்வெர்ட்டர் வந்து கீழே விழுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன். உங்களுடைய பேட்டரியை வந்து நீங்கள் ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுடைய பேட்டரியோட கண்டிஷன் என்ன, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ எப்போ என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய மைண்டில் அப்டேட்டடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீலர்ஸும் ஒவ்வொரு பேட்டரிக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பேட்டரியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய பேட்டரியை நம்ம ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அதை எப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெகுலர் இன்ஸ்பெக்ஷனை எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்க இல்லை விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அவங்களால இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பினோன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷனை பற்றி நீங்கள் மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. எல்லா இன்ஸ்பெக்ஷனையும் அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படின்னா தான் நீங்கள் வேறு ஒரு கவனத்தில் இருந்தால் கூட அவங்க உங்களுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெர்ட்டரை ப்ராப்ளத்திலிருந்து காப்பாற்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட்.